வணக்கம் டு தமிழா. எங்கிட்ட இருக்குது ஓப்போ ரெனோ 14. இப்போ ரெனோ 14 சீரிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெனோ 13 வந்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. ஸோ வருஷத்துக்கு வந்து 2 ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரெனோ சீரீஸில். ஸோ இந்த ரெனோ 14 வந்து இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நான் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ரெனோ 14 வந்ததுனால ரெனோ 13ஓட விலையும் கம்மியாகும். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, ஸோ இது வாங்கலாமா இல்லாட்டி அதே வாங்கிடலாமா, அதையும் பற்றி நான் வந்து சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். பட் இதோட விலை வந்து இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து இந்த ஸ்லீவ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் யுவர் மொமெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து சாஃப்ட் பேக் கேஸ். போரிங் டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் டிசைன் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஓப்போ ரெனோ 14 பேர்ல் ஒயிட் கலர். ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே லோகோ இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடி இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு டிசைன் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு இந்த பேர்ல் ஒயிட்டில் பின்பக்கம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான டூரபிளான ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 80 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. டிசைனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் பேக் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அலுமினியம் மெட்டல் ஃப்ரேம், மேட் ஃபினிஷில் இது வருது. 7.42 mm திக்னஸ் மற்றும் 187 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. இந்த ஃபோன் வந்து IP68 மற்றும் 69 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோடு வருது. மேல் பக்கம் வந்து ஐஆர் சென்சர் தராங்க. ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ், அடியிலையும் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ டூவல் 5G சிம் இதில் வந்து போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. இசிம் சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்குது. என்னெல்லாமோ குட்டி குட்டி கேம்ஸ் என்னெல்லாமோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாததை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். குளோபலில் வந்து NFC சப்போர்ட் உண்டு. பட் இந்தியன் வேரியண்ட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது NFC சப்போர்ட் இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் வந்து 2160p HDRல நீங்கள் வந்து பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் கூட HDR10 சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்ஸ் நீங்கள் HDRல பார்க்கலாம். 6.59 inch டிஸ்பிளே, LTPS OLED டிஸ்பிளே. இது 1.5K ரெசல்யூஷனோடு வருது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்டிவ் லேயரோடு இது வருது. பிரைட்னஸ் வந்து 600 nits டிப்பிக்கலாக கிடைக்குது. பட் அவுட்டோரில் நீங்கள் போகும்போது 1200 nits வரைக்கும் போகுது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கலர் டியூனிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு பிரைட்டான விவிடான ஒரு டிஸ்பிளே. கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பிளாக் டீப்பாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், ரெனோ 13 உள்ள சேம் சிப்செட் தான் இதுலேயும் வந்து கேரி ஆகுது. 8GB ரேம் ஆப்ஷன், 12GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து 256GB இல்லாட்டி 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5X ரேம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே இருக்குது. நான் கேம்ஸ் விளையாடும்போது எனக்கு வந்து பிரச்சனையாக தெரியல. இது வந்து கேமிங் ஃபோக்கஸ்டான ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ், இந்த விலைக்கு நீங்கள் வந்து பெட்டர் கேம் ஃபோக்கஸ்டான ப்ராசஸர் கொண்ட ஃபோன்கள் வாங்கலாம். பட் அது வந்து எல்லாத்துக்கும் தேவையில்லை. இந்த ரெனோ ஃபோன்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், அதே மாதிரி சிப்செட் வந்து ஒரு டீசெண்டான நல்ல ஒரு சிப்செட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க இந்த ஓப்போ ரெனோ சீரீஸில். ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து கிடைக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் சிப்செட்னா கிடையாது. பட் ஆல்ரவுண்டர் பேக்கேஜ்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு ஓகேயான ஒரு சிப்செட் கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா. மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா, சோனி IMX882 சென்சரோடு வருது. 50 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. ரெனோ 14 ப்ரோவில் வந்து உங்களுக்கு 50 MP பெரிஸ்கோப் டெலிஸ்கோப் கிடைக்குது. பட் இதில் வந்து பெரிஸ்கோப் கிடையாது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 50 MP கேமரா வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். ரெனோ 13 வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஒரு சேஞ்ச். ஸோ கேமரா ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ரெனோ சீரீஸில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கபிளான ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கேமரா. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்கும் இந்த சீரீஸில். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்படியான ஒரு ப்ளீஸிங்கான ஒரு கேமரா அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 3.5x ஜூம் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் வந்து 120x வரைக்கும் போகுது. 4K HDR வீடியோ நீங்கள் வந்து எடுக்கலாம் 60 FPSல. அப்புறம் வந்து AI சாப்ஸ் வந்து இந்த எடிட்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ AI அன்பிளர், AI ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன், செல்ஃபி வந்து போர்ட்ரேட் மோடில் எடுக்கிறேன். என்னோடய மொட்டை மண்டையை பாருங்கள், பிளாக்காக இருக்குது. அது ஏன் தெரில. ஸோ அந்த ஒரு பிளாக் ஷேடோ வந்து இதில் வருது. எல்லா ஆங்கிள்லேயும் வரல, பட் சில ஆங்கிளில் இப்படி வருது. 4K வந்து மேக்ஸிமம் 60 fpsல எடுக்கலாம். அல்ட்ரா ஸ்டடி கூட வந்து இந்த 60 fpsல ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணிட்டு தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெடியான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ தக்காளி கொத்து கொத்தா தக்காளி இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா அடர்த்தியாக நிறைய கம்போஸ்ட் போட்டுதேன். ஸோ வந்து நிறைய அழகாக வளருது. இது என்ன கொடி தெரியுமா? காய் இருக்கு பாருங்க, கோவக்காய். ஃபஸ்ட் டைம் கோவக்காய் வந்து நான் வளர்க்குறேன். இது வந்து நான் அல்ட்ரா ஸ்டடி வந்து டிசேபிள் பண்ணேன். ஸோ லைட்டான ஒரு க்ராப் இருந்தது அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணும்போது. இது வந்து விதவுட் அல்ட்ரா ஸ்டடி பட் சேம் 4K 60 fps. ஃப்ரண்ட் கேமராலேயும் நீங்கள் வந்து 4K 60 fps மேக்ஸிமம் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராலேயும் அந்த அல்ட்ரா ஸ்டடி தந்துருக்காங்க, பட் அது வந்து 1080pல தான் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K 60 fps. ஸோ அதோட ஃப்ரண்ட் கேமரா ஃபுட்டேஜ் தான் இப்போ வந்து செக் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது? ஸோ பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஒரு 50 minutesல இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ரெனோ 13க்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 400 mAh வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி கலர் ஓவர்ஸில் வந்து கொண்டு வராங்க. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கலர் ஓவர்ஸ் வந்து எனக்கு பிடித்தமான ஒன் ஆஃப் த யூஐ. ஸோ அதுவும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதான் வந்து ஓப்போ ரெனோ 14. ரெனோ 13 மற்றும் ரெனோ 14க்குள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலிஸ்கோப் லென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஒரு 400 mAh அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ வந்து டெலிஸ்கோப் வந்து உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இதை நீங்கள் வாங்கலாம். ஐ திங்க் ரெனோ 13 வந்து நல்ல ப்ரைஸ் ஆஃபரில் கிடச்சினா அதே கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஓப்போ ரெனோ 14 பற்றி நீங்கள் என்ன எனக்கு இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.